ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து விராலிமலைக்கு போயிருந்தோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிற வழியில் தாங்க இருக்குது. நிறைய டைம் வந்து போகணுன்னு நினச்சிருந்தோம், பட் போக முடியல. சரி, இந்த தடவையாவது போயிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கோவில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஈவினிங் டைமில் தான் போயிருந்தோம். கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால கோவில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மழையும் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருந்துச்சு. போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து திருச்செந்தூர் போயிட்டோம். அன்றைக்கி நைட் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் தான் தங்குற மாதிரி இருந்தது. கூட்டம் ரொம்ப பயங்கரமான கூட்டமாக இருந்ததுங்க. நைட்டே இவ்வளோ கூட்டம் இருக்கே, பகலில் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சூரசம்ஹாரம் முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போகலான்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்தோம். நானும் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருந்தேன். இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 7 டேஸுமே வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்டது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 6th டே மட்டும்தான் வந்து விரதம் இருப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியல. ஒரு வழியாக முருகரை பார்க்க கிளம்பியாச்சு. இந்த வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30க்கெலாம் பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. காலையில் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல் இருந்தது. போக போக எப்படிடா கும்பல் இருக்குன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் தரிசனம் பண்ணுறதுக்கே வந்து க்யூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஒரு 7 o'clock போக போக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுன்னே இருந்தது. அப்போ வந்து அங்கே சொன்னாங்க, ஒரு 10க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போக போக ஜாஸ்தியாக கூட்டம் வந்துடும், நீங்கள் இப்போயே சாமி பார்த்துட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே லேட் ஆச்சு. திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 விஷயம் வந்து ஒரு நல்ல தருணம் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து திருச்செந்தூரில் பார்த்ததே கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எப்பயுமே நினைப்பேன், சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி மயிலை பார்த்து தரிசனம் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் பார்த்ததே இல்லை. கோபுரத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேவலும் பார்த்தேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்த்துருந்தேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முருகரோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த லைட் வெளிச்சத்துக்கு அந்த ஓம்ன்ற வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்து பார்க்கவே. அதுக்கப்புறம் மார்னிங் ஆக பார்த்திங்கன்னா கூட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. அந்த கோபுரத்துக்கும் மயிலுக்கும் பாருங்கள், இந்த தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ன்ட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முருகர் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து வரவே முடியும். அப்படி இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கோவிலுக்கு வர முடியாது. எவ்வளவோ தடைகள் வரும். அதையும் மீறி நம்ம வந்துட்டோம்னா கண்டிப்பாக அப்பாவோட அருள் நமக்கு இருக்குன்னு நம்ம நம்பிக்கலாம். நானே வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை தான் போயிருக்கேன் இது வரைக்கும். கிளம்ப முடிஞ்சதில்லை.
அதுவுமே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்பவே இருக்குது. எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. வீக்கெண்டு வீக் டேஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா சேவல், நான் சொன்ன மாதிரி சேவலும் பார்த்தீங்கன்னா நான் இந்த தடவை தான் பார்த்துருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மயிலும் சேவலும் பார்த்தது. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் யானையுமே வந்தது. காலையில் கோவில் யானையுமே பார்த்து தரிசனம் பண்ணோம். சாமி கும்பிட போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆழிக்கிணறுலாம் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. க்யூ எவ்வளோ பெருசுக்கு இருந்தது. நாங்கள் வந்து கடலில் மட்டும் குளிச்சுட்டு நேராக கோவிலுக்கு வந்துட்டோம். அவ்வளோ சீக்கிரம் வந்ததுனால தான் சீக்கிரமாக கொஞ்சம் சாமி பார்க்க முடிஞ்சுது. 1/2 அன் ஹவர்லேயே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி இல்லைனா இன்னும் கூட்டம் அதிகமாகிடும். சாமி பார்த்துக்கிறது 4 hours கிட்ட ஆகிடும். அந்த பீகாக் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடினார். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. லைட்டாக தூறல் வர மாதிரி இருந்தது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். போக 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 கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கோவில் கிட்டக்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க கூட முடியல. அவ்வளோ கூட்டம் நம்மளை தள்ளிகிட்டே போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறாரு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் நேருக்கு இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறத. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டான்ஸு சூப்பராக ஆடினார். அந்த லைட்டாக தூறல் போடவை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. காலையிலே பார்த்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து மயிலோட சத்தம் கேட்கும். ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுது பாருங்கள். ரொம்ப நேரமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே வந்து திருச்செந்தூருக்கு வந்தால் ஒரு நாள் நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. பீச் கிட்டக்கெல்லாம் கூடமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. அப்படி இல்லை நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் யானை மார்னிங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. சாமியை தரிசனம் பண்ணின்றதுக்காக என்னன்னு தெரியல. சூரசம்ஹாரம் முடிஞ்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே கூட்டம் இருக்குது.
அங்கே எப்பயுமே பாசிட்டிவான வைப்ஸ் தான் இருக்குன்றதுனால பார்த்திங்கன்னா எப்பயுமே மக்கள் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுவும் சூரசம்ஹாரம் முடிஞ்சு எல்லோரும் சாமியை தரிசனம் பண்ணணும்னு சொல்லிகிட்டே வந்துடுறாங்க. நாமளுமே அப்படி தான் போயிருந்தோம். ஒரு நாள் நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி திருச்செந்தூர் போன வீடியோவும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னுமே கூட்டம் அதிகமாக இருந்தது. 8 மணி நேரம் க்யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. இந்த தடவை கொஞ்சம் 4 hours கிட்ட சாமியை பார்த்துட்டாங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா 1/2 an hourலேயே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லபடியாக முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு சரி குட்டி ஷாப்பிங் மாதிரி பண்ணிடலாமே சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் டாய்ஸ் அப்படிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.